சித்தி, நீங்க உள்ள போய் டாக்டரை பாருங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். நீ என் கூட உள்ள வரலையா ரேவதி? இல்ல சித்தி, வேலை விஷயமா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். நீங்க பாத்துட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். நான் வர வரைக்கும் இங்கே இரு, எங்கே போயிடாத. நீங்க போயிட்டு வாங்க, நான் போக மாட்டேன். நிச்சயமா இங்கே இருக்கணும். ம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத் ஸ்வாஹா. கரெக்டான டைமுக்கு கோயிலுக்கு போயிருக்கணும். சித்தி விழுந்து கிடந்ததுல மொத்த பிளான் அவுட். காலையில 10 மணிக்கு அங்க நடக்க போற யாகத்துல யாரு உட்கார்ந்துருப்பா? யாரு உட்கார்ந்துருக்காங்களோ அவர்தான் ராஜா சேதுபதியோட பேரன். அதாவது என் அத்தை பையன் கார்த்தியா இருக்கணும். எனக்கு என்னமோ எம்டி சார் எனக்காக பண்ற காரியத்தெல்லாம் பார்த்தா ஒருவேளை அவரு என்னோட அத்தை பையனா இருப்பாரோன்னு தோணுது. எனக்கு இருக்கிற சந்தேகத்தை உடனே தீர்த்துக்க கோயிலுக்கு போய் அந்த யாகத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னு பார்த்தே ஆகணும். ஆனா இப்ப இங்க வந்து நான் மாட்டிக்கிட்டேனே, இப்ப என்ன செய்யறது? கரெக்டான டைமுக்கு போகணுமே. ஓம் சுப்ரமண்யாய வித்மஹே மகாசூராய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரசோதயாத் ஸ்வாஹா. சிஸ்டர், எஸ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க மேடம். உள்ள என் சித்தி சந்திரகலாக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போக வேண்டியிருக்கு. நான் வர வரைக்கும் என் சித்தியை நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? அதுக்கு என்ன மேடம், நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஆனா சித்தி என்னை பத்தி கேட்டாங்கன்னா நான் இங்கதான் வெயிட் பண்றேன், வெளியில கிளம்பி போயிட்டேன்னு சொல்லாதீங்க. சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிடுறேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ம். சிஸ்டர், சொல்லுங்க மேடம். வெளியில என் அக்கா பொண்ணு ரேவதி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, இருக்கால? ஆமா மேடம், அவங்க வெளியே தான் வெயிட் பண்றாங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். ம். அப்பாடா, எப்படியோ ரேவதிய கோயிலுக்கு போக விடாம தடுத்தாச்சு. இவ இங்க இருக்கிற வரைக்கும் கோயிலுக்கு போய் அந்த ராஜா சேதுபதியோட பேரனை பத்தின உண்மையை இவளால கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போதைக்கு இது போதும். அப்போ எங்க வீட்ல கார்த்தின்னு சொல்லிருக்கானே, அவன் யாரு? தன்னோ வாமன பிரசோதயாத் ஸ்வாஹா. எங்களுக்கு நடக்க போறதா சொல்ற கல்யாணம் இதெல்லாம் எம்டி சாருக்கு முன்னாடியே தெரிஞ்சுதா? கல்யாண சம்பந்தமா நடக்கிற ஒவ்வொரு சடங்குலையும் இது ஒரு வகையில வந்து தடுத்தாரா? ஓம் ரகுபலாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி. ஆனா எம்டி சார் அதை ஏன் தடுக்கணும்? அப்ப அவருக்கு என் மேல காதல் இருக்கா? எதுக்காக என் அம்மா என்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சாங்க? தன்னோ ராம பிரசோதயாத் ஸ்வாஹா. தாத்தா பாட்டியோட என் குடும்பம் ஒண்ணு சேரணும்னு நினைச்சுதான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். என்ன சுத்தி இங்க என்ன நடக்குது? ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய எம்டி தீமஹி. சார் தான் என் அத்தை பையனை தெரிஞ்சதுக்கு நான் சந்தோஷப்படணுமா? இல்ல நான் சந்தோஷப்பட முடியாத மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வேற ஒருத்தன் கூட கல்யாணம் நடக்க போதே, அதை நினைச்சு நான் வருத்தப்படணுமா? தன்னோ ராம பிரசோதயாத் ஸ்வாஹா. இப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எம்டி சார் தான் என் அத்தை பையன்ற விஷயத்த எதுக்காக என் மொத்த குடும்பமும் என்கிட்ட இருந்து மறைச்சாங்க? ஓம் தாசரதயே ச வித்மஹே ஊர்மிளா பிரியாய தீமஹி தன்னோ லக்ஷ்மண பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தாசரதயே ச வித்மஹே ஊர்மிளா. ஐயோ, அப்ப இவ என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நேரா கோயிலுக்கு தான் போயிருக்காளா? போச்சு, கண்டிப்பா அவனை பார்த்திருப்பா. அந்த கார்த்தி தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குமே. நான் ஒரு பிளான் போட்டா புருஷனும் பொண்டாட்டி அதை எப்படியாவது கெடுத்துறாங்களே. ரேவதிக்கு கார்த்தி பத்தின விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு முதல்ல அக்கா கிட்ட சொல்லிருவோம், இல்லன்னா அவ்வளவுதான். சொல்லு சந்திரா. அக்கா, ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் பேசுறேன். ஹாஸ்பிட்டலா? உனக்கு என்ன அங்க வேலை? என்னாச்சு? ரேவதி வேலை பாக்குற ஆபீஸ்ல இருந்து பிரியா எனக்கு போன் பண்ணி
ரேவதிக்கு கார்த்தி சார் தான் அவளோட அத்தை பையனா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டான்னு சொன்னான். உன்கிட்ட சொன்னா நீ எங்க டென்ஷன் ஆவேன்னு நானே ரேவதியை தடுத்து நிறுத்தி ரோட்ல விழுந்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு டிராமா பண்ணேன்க்கா. நீ என்ன காரியம் பண்ணிருக்க? விஷயம் தெரிஞ்சதும் நீ என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? இப்ப என்ன ஆச்சு? சரி, ரேவதி உன் கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா? இல்லக்கா, இப்ப அவ என் கூட ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிட்டல்லயும் இல்ல. அவ என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நான் உள்ள ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கும்போது அவ எனக்கு தெரியாம கிளம்பி கோயிலுக்கு போயிட்டாக்கா. இதுதான் உன் பிளானா? என்ன சந்திரா நீ? ஆ? அக்கா, எனக்கு என்னவோ ரேவதிக்கு கார்த்தி பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு தோணுது. தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுது, நீ ஏன் பதட்டப்படுற? என்னக்கா இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? அவளுக்கு உண்மை தெரிஞ்சா அவ எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பா? என்னைக்கு இருந்தாலும் கார்த்தியை பத்தின உண்மை வெளியே வரும்னு எனக்கு தெரியும். இதுக்காகலாம் நான் பயந்து நடுங்குவேன்னு நினைச்சியா? இந்த சாமுண்டீஸ்வரியோட அகராதியில பயோங்கிற வார்த்தையே கிடையாது. ரேவதிக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு நம்ம எவ்வளவோ போராடணும். இப்ப நம்மளையும் மீறி அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதானே? இனி ரேவதியை எப்படி நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும்னு இந்த சாமுண்டீஸ்வரிக்கு நல்லாவே தெரியும். அக்கா, ஒருவேளை ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சா அவ உன் மேலதானே பயங்கரமா கோவப்படுவா. என் பொண்ணோட கோவம் என்ன ஒண்ணும் பண்ணாது. அவளோட கோவத்தை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல பதறாம வீட்டுக்கு வா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.